என்ன உரைத்தார்? சூடாமணி அடையாளமாக கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு மாத காலத்திற்குள் நீங்கள் வந்து அன்னையை சிறைமிட்கவில்லை என்றால் கைதாக மாற்றி உயிரை மாற்றிக் சொல்லிவிட்டார். சேது பந்தனம் அமைத்து விட்டேன், உறவு கூட்டங்களை வைத்தேன், இந்த 7 பெருங்கடலுக்கு சேது பந்தனம் அமைத்து விட்டேன். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், தெளிவை கலந்து விடலாம். அப்படியாகட்டும். போகலாமா? அனைத்து எழுது கொண்டே இருக்கின்றது. அதற்குண்டான ஆளை நான் தயார்படுத்தி இந்த இளமையை சரி செய்து விடுகிறேன். சென்றவன் நாம் போருக்குத்தான் வருவான். யார் வருகிறார் என்று எதிர்பார்த்துக் கொண்டு அடைந்து விட்டோம். போருக்கு தயார். அப்படியே முதல்ல இறக்க போது நீயாக உயிருக்கு முடிவு வச்சு விட்டாயா? இளைவரே, இவருக்கு தகுந்தவர் நீங்கள் தான். ஏனென்றால் இவனை நீங்கள் தான் கொள்ள வேண்டும் என்று ஒரு நீதி இருக்கிறது, விதி இருக்கிறது. அவங்க ஆணவத்தை சீக்கிரம் அடைக்கொண்டு வந்து நினைப்பார். எப்பேற்பட்டதாக நீ பார்த்துக் கூட நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நடக்கட்டும். நான் யார் என்று தெரியாமல் என்னுடைய மோத வந்திருக்கிறாயா? அடடி வாடா வாடா வெற்றிதானே நமக்கு. என்னடா கேக்குற? அவன் குமுறுக்குதே அடி தாங்க முடியல எங்களால. என்னுடைய மகன் இந்திரஜித்தை வெல்ல வேண்டும் என்றால் 14 வருட ஊன் உறக்கம் இல்லாமல் அவன் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் தான் என்னுடைய மகனை கொல்ல முடியும். அவன் பெற்ற வரம் அப்படி. இருப்பினும் என்னுடைய மகன் யார் கொன்றார்? அந்த லட்சுமணன், அந்த ராம லட்சுமணனா? அவனை இதுமுறை விட்டு வைக்கவே கூடாது. புறப்படுகிறேன். 9வது நாள் சண்டை வருகின்றேன். என்னை கண்டு தேவர் மூவர் கிண்ணர் கிண்ணுடர் சித்தி வித்தியாச 33 தேவர் 40 ரிஷிகளும் அனைவரும் கைத்தட்டி வாய்ப்பு நிறுத்தி சிரம் தாய்த்தி எனக்கு பதில்கள் சொல்லுவார்கள். இந்த 3 உலகங்களை ஒரு குடையில் நிறுத்தி ஆட்சி ஆண்டு கொண்டு ஒரு அப்படி இருக்க கேவலம் ஒரு வானிலே என்னுடைய மரத்தை எல்லாம் அழித்து, என்னுடைய ஷானா சைந்தவெல்லாம் அழித்து, என்னுடைய மகன் அச்சையன் அதிகாயம் இன்று ஜெயித்து 7 பிள்ளையும் அழித்து விட்டார். தனிமையில் நான் இருக்கின்றேன். ராமா, நீயா நானா பார்க்கலாம். வாடா. ராமா, உன் மனைவி கொண்டு போவதற்கு சக்தி இல்லாத ஒரு வேடி பயலி. என்னிடம் வா, சமருக்கு நில், நீயா நானா என்று பாரு. வாடா நாய். என்ன இது? என்னுடைய அம்மா மார்பில் பட்டும் ராவணன் இறக்கவில்லையே, ஒன்றுமே புரியவில்லையே, வெந்தையாக இருக்கிறது. என்னுடைய
என்னுடைய அந்தரங்கம் எல்லாம் உனக்கு தெரியாது ராமா. உன் போன்ற எத்தனை பானங்கள் வந்தாலும் என் மார்பை தைக்கவே தைக்காதீங்க. ராமச்சந்திரமூர்த்தி அவர்களே, யார் அது? நான் விமலன் பேசுகிறேன். கூறுங்கள். நீங்கள் எத்தனை வாரங்கள் ஏறினாலும் என் அண்ணன் ராவணனை கொல்லவே முடியாது. ஏன் கொல்ல முடியாது? ஏனென்றால் ஈசனால் அழைக்கப்பட்ட அமர்ந்த கலசம் மாவில் இருக்கிறது. அதை உடைத்தெடுத்தால் தான் ராவணன் உயிர் போகும். அடா பாவி, டேய் அடா குலநாசா, நீயாடா தம்பி எனக்கு யோகி. அண்ணா, என்னடா கடைசி வரைக்கும் நான் தான் அண்ணா உனக்கு எல்லாம் செய்ய போகிறேன். அண்ணா என்று அழைக்காதடா குலத்ரோகி. என்னை காட்டி கொடுத்ததை விட நமது குலப்பெண்களை கூட்டி கொடுத்திருக்கலாமடா விபீஷணா. அடா பாவி, என்னுடைய அமிர்த கலசம் அனைத்து என்னுடைய ரகசியம் எல்லாம் உனக்கு இருந்தது. அமிர்த கலசம் என்னுடைய மார்பில் இருந்ததை அதை தெரிந்து எதிரியோடு நீ தெரிவித்து விட்டாய். ராமா, நானா பட்டா வா. என்னை மன்னித்து விடு ராமா, மன்னித்து. தென்னிலங்கை வேந்தர் ராமன் யார்? உன்னுடைய மனைவி ஜானகி யார்? என்னுடைய மகன். சொல்வதற்கு நேரம் போதாது. சீதனம் பொருந்தியே இடத்தில் குழந்தை கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த ஈஸ்வருடைய அருளால் கிடைத்தால் என் சீதனம் பொருந்திய இடத்தில் சீதை என்று பெயர் சூட்டினேன். என்னுடைய நாட்டில் வைத்திருக்கும் சமயத்தில் ஜோதிராய்க்கு பிரம்மனை கோரினார். பஞ்சாங்கம் பார்த்ததற்கு சீதை எப்பொழுது உன்னுடைய நகரத்தில் பிறந்தாலும் தென்னிலங்கை அழிந்துவிடும் என்றார். அதற்காகத்தான் நான் அப்போதே சின்னும் சிறு வயது பேழையில் வைத்து விட்டேன். அது ஜனகனுடைய நாட்டுக்கு சென்றது. ஏழு உழவர்கள் ஓட்டும் சமயத்தில் இருந்து ஏழு களத்தில் கிடைத்தால் ஒரு பெட்டி ஒன்று கிடைத்து ஜனக மன்னனுடைய நாட்டில் கொண்டிருந்தால் அந்த வில்லும் என் மகளும் கிடைத்ததினால் அந்த வில்லை வளைத்தவன் நீ ஒருவனே. என் மகள் ஜானகி சீதை தனிமையில் இருக்கக்கூடாது என்றுதான் என்னுடைய நாட்டிற்கு அசோக வனத்தில் கொண்டு வந்து வைத்தேன். ராமா, என்னை மன்னிக்கிறேன் என்றார். ராட்சதர்கள் நிறந்த ஏற்றி என்னுடைய நாட்டிற்கு என்னுடைய இலங்கையிலே கொண்டு போய் வைத்தால் ஏதாயிலும் கற்பு நேரிடும், அதர்மம் நேரிடும் என்று தான் தனிமையில் வைத்தேன். என்னை மன்னித்து விடு. அந்த ஜானகி என்னுடைய மகள். சீதா, ராமா, ஜானகி, சுவாமி, உன்னை காப்பாற்றும் என்று நினைத்தேன், காப்பாற்றி விட்டேன். ஆனால் நீ உத்தம பெண் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த உலக மக்களுக்கு தெரியாது. உலக மக்களுக்கு தெரியாது. இந்த உலக மக்களின் பத்தினி என்று அறிய வேண்டுமையானால் இதை பார்த்த அக்னி, இந்த அக்னி உடனே இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டு மக்கள் உன்னை பத்தினி நம்புவார்கள். சுவாமி, இந்த உலகத்திலே நான் பத்தினி என்பதை நிரூபிக்க வேண்டும். இப்பேற்பட்ட அக்னியிலே நான் இறங்கினால் மட்டுமே இந்த உலகம் நம்பும். ஆமா, அப்படியானால் இப்பொழுதே நான் இந்த அக்னியிலே தீயிட்டு நான் அக்னியிலே இறங்குகிறேன் சுவாமி. அப்படியாகட்டும். இதோ பாருங்கள் சுவாமி. சபாஷ். இப்பொழுது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் உன்னை பத்தினி பெண் நம்புவதற்கு நீ இந்த அக்னியில இறங்கி விட்டாய். இப்பொழுது பரதன் எனக்காக காத்திருப்பான். பரதன் செல்ல வேண்டும். பரதனுக்கு ஆறுதல் கூற வேண்டும். பிறகு நான் பட்டாபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி, புறப்படுங்கள். இருந்தாலும் ஏதோ லிகிதம் வந்தது. என்ன படித்தாயா? கொண்டு வா லிகிதத்தை. கொண்டு வா.
லிகிதத்தை கடவுளோடு எடுத்து வைக்கிறேன். லிகிதம் எங்கடா? ஏதாவது வரேன் ஒன்று யார் எடுத்து வச்சுக்கிறா லிகிதம் தடா. வாசி 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 காஞ்சிபுரம் வாசி ஒத்து கிடையாது. ஒழுங்கா படி. நீ வாசி என்னத்த வாசி? தான் நீ பச்சை காட்டுன்றேன் எல்லாரும் தமிழன் தர்மநந்தனன் எழுதியிருக்கக்கூடிய மடல் யாதெனில் ராஜ சுயாகம் செய்ய வேண்டி இருப்பதால் 2 தினங்களுக்கு முன்னதாக தம்பியை வர சொல்லியிருக்கின்றார். புறப்பட வேண்டும். எங்கே? இந்திர பிரசவ். புறப்பட்டு வா. வந்துவிட்டோம் இந்திர பிரசவ். சர்வதே சருணா. செங்கக்குட்டி சிசுபாலன் வணக்கம் வந்தனங்கள். வாழ்க 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 பல்லாண்டு வாழ்க. ஆகட்டும். ராஜசுயாக வேள்வி என்று வரவழைத்தீர்களே, எங்கே ராஜசுயாக வேள்வி?